வரக்கூடிய 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலுடைய முடிவுகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெளியிட இருக்கிறார்கள். இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் ஒரு ஜனநாயக முறையிலான தேர்தல். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏறத்தாழ 23 கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறாங்க. முஸ்லீம் அமைப்புகளும் ஏறத்தாழ அனைத்து அமைப்புகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. 234 தொகுதிகளிலே முஸ்லீம்கள் அமைப்புகளுக்காக வேண்டி 13 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 13 தொகுதிகளும் முஸ்லீம் அமைப்புகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். அதில் இந்திய முஸ்லீம் லீக் இருக்குது, வாணியம்பாடியும் பாபநாசமும். ஏணி சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம். ஏணி சின்னத்தில் மற்ற முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக அலைதான் வீசுது. சுருக்கமாக சொன்னால் அலை என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போது திராவிட முன்னேற்ற கழக அலைதான் இப்பொழுது வீசுது என்று மக்கள் சொல்லுகிறார்கள். இது காரணம் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. 5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் என்பது கீழே இருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லா மக்களும் ஏற்று போற்றி பாராட்டி பின்பற்றி இது மாதிரி ஆட்சி நமக்கு கிடைத்தது பெரிய வரப்பிரசாதம் என்று நினைப்பதும், இது மாதிரி ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று சொல்லுவதும், அது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏறத்தாழ அமோகமான வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் வரும் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது. முஸ்லீம் இயக்கத்தின் சார்பாக ஈடுபட்டிருக்கிற ஒரே கட்சி இந்திய முஸ்லீம் கட்சி தான். அது மாதிரி ஒரு காலத்தில் முஸ்லீம்களுக்குன்னு தனித்துவ அது இப்போ கிடையாது. அதனால தான் நாம் இந்திய அரசியலிலேயே நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னா, இந்திய அரசியல் முழுவதும் எடுத்துக்கொண்டு பார்த்தா முஸ்லீம் சமுதாயத்துக்கு வேண்டி 25 கோடி முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறோம். ஆனால் 25 கோடி முஸ்லீம் சமுதாயத்துக்கான உரிய பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் நாடாளுமன்றத்தில் இருக்குதா என்றால் இல்லை. அதே மாதிரி மாநிலங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்குதா என்றால் இல்லை. அதனால் நான் தொடர்ந்து என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், 25 கோடி முஸ்லீம்கள் நாங்கள் இருக்கிறோம், ஜனநாயகவாதிகளாக இருக்கிறோம், இந்திய சாசனத்தை பின்பற்றுகிறோம், இந்திய சாசனம் சொல்லக்கூடிய அந்த தேச ஒற்றுமைக்காக பாடுபடுறோம், இந்த நாட்டில் உள்ள வேற்றுமைகள் ஒற்றுமை என்கிற நிலைநிறுத்துகிறோம். அதே மாதிரி இந்த நாட்டில் உள்ள அனைவரோடும் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்று நான் சொல்லுகிறோம். உலகத்தில் சாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் என்று நாம் மனம் திறந்து பாராட்டுகிறோம். உலகத்திலே மிகச்சிறந்த நாடு எங்கள் நாடு தான் என்று பாராட்டுவது என்ன வாயில் விளையாட, இது ரொம்ப காலமாக சொல்லக்கூடியது. இதெல்லாம் சொல்லி கொண்டு எங்களுக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உரிய பிரதிநிதித்துவம் வேணும் என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் தான் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறோம், சட்டமன்றத்தில் குரல் எழுப்புகிறோம். இதே அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலேயே முந்தைய கலைஞர் ஆட்சியின் போது அவர் மிகச்சிறந்த அறிஞர். அவர் கலைஞர் காலத்தில் ஒரு முறை இந்திய முஸ்லீம் சார்பாக நான் பேசும்போது அவரிடத்தில் சொன்னேன், ஐயா, தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது, 234 தொகுதியில் ஆரம்பம். ஒரு தொகுதியில் 2000 ஓட்டில் இருந்து 3000, 4000, 5000, 8000, 10,000, 12,000, 15,000, 25,000, 35,000
அப்படின்னு நிறைய எந்த தொகுதியிலும் எங்கள் ஓட்டு இல்லாத இதே கிடையாது. அப்படி வரும்போது ஒரு 65-75 வாக்கு அளவில் தொகுதி வந்து ஒரு 4-5 தான் தமிழ்நாட்டில் இருக்குது. முஸ்லீம் லீகை போட்டி போடுறது என்பது ஒரு சில இடங்களில் நாங்கள் வெல்ல முடியும். ஆனால் அதனால் நான் உங்களிடத்தில் அன்பான கோரிக்கை என்னன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய கூட்டணி கட்சியிலையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நாங்களும் உங்களோட தான் இருக்கிறோம். அப்படின்னு வரும்போது இது தமிழகத்தை பொறுத்த வரையில் எங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் உள்ள கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எங்கள் எல்லாத்துக்குமா சேர்த்து குறைஞ்சது 16 தொகுதிகளை கொடுத்தா எங்கள் சமுதாயம் திருப்தி வரும். அது இந்த சமுதாயத்தை முழுமையான ரெப்ரசண்ட்டாக ஆக்க முடியும் என்று வலியுறுத்தினேன். அதை சொன்னதை எந்த அடிப்படையில் இதை கேட்குறேன்னு என்னை கேட்டார். நான் அப்போ தான் சொன்னேன், ஒவ்வொரு 234 தொகுதியிலையும் எங்கள் வாக்கு இல்லாத தொகுதியே கிடையாது. மினிமம் 2000 வாக்காக இருக்கும். அந்த 2000 ஓட்டில் 150 ஓட்டில் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. எங்கள் ஓட்டு அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு தான் இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப காலமாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் அந்த உரிமையோடு நான் உங்களிடத்தில் பணிவன்போடு கேட்பது, எங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு வேண்டி 16 தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தா எங்கள் சமுதாயம் முழுமையாக ரெப்ரசன்டேஷன் வரும் என்று சொன்னபோது தான் நீங்கள் கேட்குற அடிப்படையை புரிந்து கொண்டு எனக்கு அந்த காலத்தில் கலைஞர் அவர்கள் 16 தொகுதியை ஒதுக்கி கொடுத்தாங்க. அதில் இந்திய முஸ்லீம் லீகிற்கு 5 தொகுதியை கொடுத்தாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து இது வெறும் அரசியல் இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பெரியார் காலத்தில் இருந்து, அண்ணா காலத்தில் இருந்து இந்தியாவில் வந்து முதல் முறையாக நபிகள் நாயக பிறந்தநாள் கொடுத்த ஒரே அரசு தமிழ்நாடு தான். பிறகு அண்ணாவுடைய காலம் எப்படிப்பட்டது, அதே மாதிரி பெரியார் காலம் எப்படிப்பட்டதுன்னா, முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய எல்லா மீளாது மாநாடுகள்லேயும் பெரியார் கலந்துக்குவார். கலந்துக்கிட்டு முஸ்லீம்களே திட்டுவார். நீங்கள் குரான் சொன்னபடி, நபிகள் சொன்னபடி நீங்கள் நடக்கலையே, ஏன் அப்படி இருக்கீங்கன்னு உரிமையோடு பேசுவார். அதே மாதிரி அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார், இதுவரை எனக்கு 474 மீளாது மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன்னு சொன்னார். இது ஏன் இங்கே சொல்ல வரேன்னா, அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் உள்ள உறவு என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது, யாதும் ஊர் யாவரும் கேளீர் என்கிற தத்துவம், பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் என்று தத்துவம், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று தத்துவம், இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இது குரான்லேயும் இருக்குது, ஹதீஸ்லேயும் இருக்குது, தமிழிலும் இருக்குது, எல்லா இலக்கியத்திலும் இருக்குது. அதனால் இலக்கிய கொள்கைகளும் குரான் இஸ்லாமிய கொள்கைகளும் ஏறத்தாழ ஒன்று போல் இருக்கிற அடிப்படையிலே தான் இந்த தொடர்பு அரசியல் ரீதியான தொடர்பாக நாங்கள் வைக்கிறோம். பல பேர் நினைக்கிறாங்க இது தேர்தலுக்காக வேண்டி தான் வச்சுருக்கோம். அதல்ல பாயிண்ட். தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணா அவர்கள், திருவிக்கா போன்ற தலைவர்கள், அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய தலைவர்கள், அதே மாதிரி அண்ணா அவருடைய காலம், கலைஞருடைய காலம், அதை தொடர்ந்து இன்றைக்கி ஸ்டாலினுடைய காலம், அவருடைய குடும்பம் வந்து இருக்கிறவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க எல்லாமே இவ்வளோ காலமாக உள்ள உறவு, நட்பு, பாசம், நேசம், நட்புறவு எல்லா முஸ்லீம்களுடைய விழாக்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த யாரும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நல்லதில் இருப்பாங்க, கெட்டதில் இருப்பாங்க. மௌத்தா போனால் அங்கேயே முன்னாடி நின்று வந்து மௌத்து அடக்கம் பண்ண உதவி செய்வாங்க. திருமணம்னா வருவாங்க, சுனத்து கல்யாணம்னா வருவாங்க. எல்லாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல நிற்கிற ஆள் திராவிட முன்னேற்ற கழக தோழராக தான் இருப்பார். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் பழக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த நட்பு